வணக்கம். நேற்று தமிழ்நாட்டு அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள், அப்படி சொன்னா புரியாதே, "வாடி வாடி என் கைப்படாத சீடி" என்ற சங்க இலக்கிய பாடலுக்கு நடனம் ஆடினாரே அந்த அமைச்சர். அவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை தொலைக்காட்சிகள்ல நேற்றைக்கு வெளியிட்டார். அதாவது தமிழக அரசுக்கும், ஒன்றிய அரசுக்கும் இடையில, தமிழக அரசுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கும் இடையில ஒரு வழக்கு, ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழக அரசு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கு. அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் மாநில அரசினுடையது. அது அதில் ஆளுநர் தலையிட முடியாது, அல்லது பல்கலைக்கழக மானியக் குழு தலையிட முடியாது என்று தமிழக அரசு போராடி வருகின்ற ஒரு வழக்கில் தற்போதைய இந்த தாவேகா அரசு புதியதொரு நிலையை எடுத்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்க துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான சர்ச் கமிட்டி, அது 3 பேர் அடங்கிய குழுவை 5 பேராக விரிவுபடுத்தலாம் என்று ஒரு ஆலோசனையை நாங்கள் ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆளுநரிடமிருந்து சாதகமான பதிலை எதிர்பார்க்கிறோம் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலை போகிற போக்கில் அவர் வெளியிட்டார். வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி என்பது விரைவில் ஒரு முடிவுக்கு வரும். இதற்கு முன்னால் 3 பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று கவர்னர் நாமினி, இன்னொன்று சிண்டிகேட் நாமினி, இன்னொன்று கவர்மெண்ட் நாமினி. 3 நாமினிஸ் இருந்தாங்க. ஆனால் மிஸ்டர் ஆர்.என். ரவி சார் கவர்னராக இருக்கும் பொழுது ஒன் மோர் யூஜிசி நாமினி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு அது கேட்டார். அது நிலுவையில் இருந்தது. மாண்புமிகு கவர்னர் அவர்கள் அநேகமாக அதற்கு உதவி கொடுத்ததாகவே நான் கருதுகிறேன். 5 நபர் கமிட்டியாக அது தேர்வுக்குழு அமைக்கப்பட்டவுடன் வைஸ் சான்சலர் என்பது இம்மீடியட், உடனுக்குடன் அந்த வைஸ் சான்சலர் அமைக்கப்படும். ஒருவேளை அவர் விவரம் இல்லாமல் ஏதாவது உளறிட்டாரா என்று ஒரு ஐயம் எனக்கு இருந்தது. இன்னைக்கு இந்து நாளேட்டை, ஆங்கில இந்து நாளேட்டை பார்க்கும்போது அந்த ஐயம் தெளிவாயிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, in the past couple of weeks at least 2 review meetings of higher education department were chaired by CM Vijay, where issues pertaining to the stalemate over VC appointment were discussed as priority. கடந்த 2 வாரங்களில் உயர்கல்வித்துறை அதனுடைய கூட்டம் முதலமைச்சரின் தலைமையில் 2 முறை நடந்தது. அதில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று சொல்கிறது இன்றைய இந்து நாளேடு. அதாவது இப்போ இது அவர் ஏதோ வாய் தவறி உளறியது அல்ல. இந்த பிரச்சனையை சுமூகமாக மோடி அரசோடு பேசி தீர்த்து கொள்வதற்கு கொல்லைப்புற வழியில் தாவேகா அரசு முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பது இப்போ ஆதாரபூர்வமாக நிரூபணமாயிருக்கிறது. இந்த வழக்கு பற்றி நம்முடைய பார்வையாளர்களுக்கு சில விஷயங்களை நான் நினைவூட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஸ்டாலின் அரசு 10 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மாநில அரசினுடையது என்று சட்டம் இயற்றி அனுப்பியதை ஆர்.என். ரவி அப்படியே கிடப்பில் போட்டுக்கொண்டார். கிடப்பில் போட்டு என்னங்க அப்படின்னு கேட்டபோது, கிடப்பில் போட்டேன்னா நான் நிராகரிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றுகின்ற ஒரு சட்டத்தை ஒரு ஆளுநர் இப்படி முடக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி முதல்ல ரிட்டர்ன் பண்ணார் சட்டமன்றத்துக்கு. சட்டமன்றம் திரும்ப அதையே நிறைவேற்றி அவருக்கு அனுப்பியது. அனுப்பிய பிறகு அவர் என்ன செஞ்சார்னா, அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். குடியரசுத் தலைவர் முர்மு அதை கிடப்பில் போட்டார். இதை ஒட்டி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்த வழக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்தது. ஜஸ்டிஸ் பரிதிவாலா மகாதேவன் பெஞ்ச் என்ன சொன்னதுன்னா, இந்த மாதிரிலாம் கிடப்பில் போட்டு வைக்க முடியாது. குறிப்பிட்ட கால இலக்கிற்குள் ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ அதை அங்கீகரிக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். அப்படி ஆர்.என். ரவி இதை முடிவு செய்ய தவறியதால், அப்படி குடியரசுத் தலைவர் முர்மு இதை முடிவு செய்ய தவறியதால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட்டது என்று அந்த தீர்ப்பு வழங்கியது. உடனே பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னு அவங்க போனாங்க. இதற்கிடையில் மு.க. ஸ்டாலின் அரசு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கின்ற சட்டத்தை இங்கே ஒரு நியமனத்தை இங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. உடனே உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பு வெங்கடாஜலபதி என்ற பாஜகவை சேர்ந்த ஒருவர் ஒரு அவசர மனுவை கொண்டு வர்றாரு. அவர் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். அவர் மதுரையில் போடுறதுக்கு பதிலாக சென்னையில் போடுறாரு. சென்னையில் தான் ஜி.ஆர். சாமிநாதன் அமர்வில் இருக்கிறார். அந்த வழக்கை விசாரித்து தமிழக சட்டமன்றம் இயற்றிய அந்த சட்டத்துக்கு
இடைக்கால தடை விதிக்கிறார் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்ன என்றால், யுஜிசி விதிகளுக்கு முரணாக இருக்கிறது தமிழக சட்டமன்றம் இயற்றியுள்ள இந்த சட்டம். எனவே இது அன்கான்ஸ்டிடியூஷனல், ஆகையினால் இதற்கு இடைக்கால தடை விதிக்கிறேன் என்று சொன்னார். இது பல விதங்களில் விமர்சனத்துக்கு உள்ளானது இந்த தீர்ப்பு. ஒன்று, விடுமுறைக்கால நீதிபதி இதை விசாரிக்கலாமா? அடுத்தது, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அதை ஆட்சேபித்த பிறகும், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இதற்கு கவுண்டர் அஃபிடவிட் போடுவதற்கு போதுமான கால அவகாசம் வேண்டும் என்று மன்றாடிய பிறகும் இந்த இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு போதிய அவகாசம் வழங்கி இருக்க வேண்டும், வழங்க தவறியதனால என்ன தீர்ப்பு வழங்கியதுனாக்கா, இதை மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்டுக்கே நாங்கள் திரும்ப அனுப்புகிறோம், அங்கே தலைமை நீதிபதியின் தலைமையில் ஒரு அமர்வு இதை விசாரிக்கட்டும், அது விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லும் வரையில் நீங்கள் விசிஆரையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியது. இப்போ அந்த வழக்கு 29ஆம் தேதி அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இதுதான் இந்த பிரச்சனையை பற்றிய கரண்ட் ஸ்டேட்டஸ். இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்னாக்கா, இன்னைக்கு செய்தித்தாளில் ஒரு செய்தி இருக்குது. பாஸ்கர் என்று கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒருத்தர், அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு பொது நல வழக்கு போட்டிருக்கார். அந்த பொதுநல வழக்கில் அவர் என்ன கோருகிறார் என்றால், இந்த துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு யுஜிசியோ அல்லது மாநில அரசோ இந்த துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தரை நியமித்து அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஐஎல் போட்டிருக்கிறார். அந்த பிஐஎல்லுக்கு யுஜிசி, ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தலைமை நீதிபதி அமர்வு. நோட்டீஸ் அனுப்பிட்டு இந்த வழக்கையும் 29ஆம் தேதி சேர்த்து விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு என்னன்னாக்கா, இந்த பாஸ்கர் கூடுவாஞ்சேரி போட்டிருக்கிற இந்த வழக்கு திரும்ப வெங்கடாஜலபதி வழக்கு மாதிரியே தெரியுது எனக்கு. இதுவும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு போல தெரிகிறது. இதை எப்படி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இதோடு சேர்த்து விசாரிப்பதாக சொல்லி இருக்கிறது என்பது எனக்கு புரியாத புதிராக இருக்குது. இப்போது துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் யுஜிசிக்கு இருக்குதா, மாநிலத்துக்கு இருக்குதா என்பது இங்கே விவாதத்தில் இருக்குது. குறுக்க வந்தான் கௌசிக்குன்ற மாதிரி இப்போ இவர் குறுக்க வந்து யார் வேணாலும் நியமிக்கட்டும், அதை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிக்கணும், ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்னு அரசமைப்பு சட்டத்தில் எந்த வகையிலும் வராத ஒரு புது ட்ராக்கில் இந்த வழக்கை திசை திருப்பும் வேலையை இந்த மனு செய்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனை ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான பிரச்சனை. இந்த துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு மட்டுமில்ல, கேரளாவோட மோடி அரசுக்கு பஞ்சாயத்து இருக்குது, மேற்கு வங்காளத்தோட மோடி அரசுக்கு பஞ்சாயத்து இருக்குது. கேரளாவில் ஏற்கனவே இருந்த பினராயி விஜயன் அரசு இதே போல் வேந்தராக கவர்னர் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அதுவும் அன்னைக்கு ஆரிஃப் முகமது கான் என்ற ஆளுநரால் முடக்கி வைக்கப்படுது. அப்பொழுது பினராயி விஜயனுக்கு ஆதரவாக இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய சதீசன் அறிக்கை விடுறாரு, சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் இங்கே என்ன செய்கிறாருன்னா, கேரளாவில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ அதற்கு நேர் எதிராக பிஜேபிக்கு வால் பிடிக்கும் விதத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்து இங்கே அறிவித்திருக்கிறார். அன்றைக்கு பினராயி விஜயன் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை விஸ்வநாதன் இப்பொழுது எடுக்கும்போது, இன்றைக்கு வெளியிலிருந்து இதை ஆதரிக்கின்ற இந்த கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், அவங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க நிலைப்பாடு என்ன? இப்படி மோடி அரசுக்கு காவடி தூக்குவதை மதசார்பின்மைக்காக தான் நாங்கள் இதை ஆதரிக்கிறோம்னாங்க. இது நேர மோடி அரசுக்கு காவடி தூக்குவது. ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வராமலேயே மோடி அரசு தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ளும் வகையில் இன்னைக்கு விஜய் அரசு செயல்படுகிறது. இதுக்கு சிபிஐ, சிபிஎம் என்ன சொல்ல போகிறாங்க என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனையை நேற்றுக்கு ஒரு பேசின பிறகு, நேற்றைக்கு சன் நியூஸில் மாலையில் ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் ஹிந்து நாளேட்டை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்ற பத்திரிகையாளரும் பிரம்மான்னு இன்னொரு பத்திரிகையாளர், அவர் பொதுவாக தாவேக்கான்னு சொல்லிக்காமல் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய
ஊடகவியலாளர். அவங்க 2 பேரும் ஒரு 3 கருத்துக்களை ஒரே மாதிரி சொன்னாங்க. முதல் கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் தான் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில தான் சண்டை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். நீங்கள் தான் தோத்துட்டீங்கல்ல, இளைஞர்கள் உங்களை ஆதரிக்கல இல்லை, அதனால் ஒரு யூ டர்ன் எடுக்க வேண்டியதானே, இதையே சொல்லிக்கிட்டு எப்படி நீங்கள் இருப்பீங்க? இது ஒன்று. அடுத்தது, அவர் ராமகிருஷ்ணன் வந்து என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறாருன்னா, நீங்கள் தான் தமிழ்நாடு மரபு அதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு பிஜேபி வந்துடும் பயப்படுறீங்க, பிஜேபியினுடைய கையாளாக துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஓவராக பயப்படுறீங்க, அப்போ அவங்களுக்கு பயமாக இருக்குதா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. இது ரெண்டாவது. மூணாவது, 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக திசை திருப்பக்கூடிய விஷமத்தனமான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அதாவது துணைவேந்தரை மாநிலம் நியமிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய போராட்டம் திமுகவுக்கும் மோடிக்கும் இடையிலான தனிப்பட்ட அரசியல் சண்டை போலவும், இதில் மாணவர் நலன்கள் பலியிடப்படுவது போலவும் அவர்கள் சித்தரித்தார்கள். தமிழ்நாட்டில் ஒரு 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை, அதனால் பல்கலைக்கழகங்கள்லாம் அவனுடைய செயல்பாடுகள் முடங்கி கிடக்குது, மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உங்கள் பஞ்சாயத்துக்காக மாணவர் நலன் பாதிக்கப்பட வேண்டுமா, மாநில உரிமைக்காக மாணவர் நலன் பலியிடப்பட வேண்டுமா, இதுதான் சென்ட்ரலாக அவங்க எழுப்பின கேள்வி. இப்போது எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னாக்கா, மாநில உரிமை பேசுவது தமிழ்நாட்டு மாணவர் நலனுக்கு எதிரானது அப்படின்னு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இன்னொன்று என்ன கேட்குறாங்க, நீங்கள் தான் டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு மாநில உரிமைன்னு பேசுனீங்கல்ல, அதான் மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே, மக்கள் டெல்லி மாநில உரிமையை பறிக்கிறது என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, தோக்கடிச்சிட்டாங்களே, விஜய் வந்து பாசிசம்னா நீங்கள் பாயாசமான்னு கேட்டார் இல்லையா, அதுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அப்போ பாசிசம்னு ஒன்று இல்லை, இப்படியெல்லாம் அவங்க பேசலை, அவங்க சொல்ல வர கருத்து அதுதான். இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். விஜய் அல்லது தாவேக அரசு என்பது பாஜகவினுடைய ட்ரோஜன் ஹார்ஸ். இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அது ஏதோ நமக்கு கொள்கை எதிரி என்று சொல்லிக்கொண்டே இங்கே பாஜகவின் கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு, ஸ்மூத்தாக அமல்படுத்துவதற்கு ஆன ஏற்பாடுகளை அது செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றிய அரசு எதிர்ப்பு அல்லது இந்துத்துவ பாசிச எதிர்ப்பு என்று பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு மண்ணை உழுது வேற விதமாக ஆக்கி தாமரை விளைவதற்கு ஏற்ப மாற்றி அமைப்பது தான் இந்த தாவேக அரசினுடைய பணி என்பதும் நான் அதில் பேசி வருவது, அதை இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். ஒரு அரசியல் நீக்கம் செய்வது என்று விஜய் செய்த அந்த காரியத்தை தான் நேற்றைக்கு சன் தொலைக்காட்சி விவாதத்தில் இந்த 2 பத்திரிகையாளர்களும் பேசினார்கள். இப்படி அவங்க பேசுவதற்கு ஒரு அடித்தளம் இருக்குதா அப்படின்னா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்குது, எஸ்எஃப்ஐ போராட்டங்கள் நடத்தியிருக்கு, திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி போராட்டம் நடந்திருக்குது. ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் 15-16 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலை இங்கே ஆக்கப்பட்டிருக்குது. இதற்கு மோடி அரசு தான் காரணம், நம்முடைய கல்வியை, உயர்கல்வியை மோடி அரசு சீர்குலைக்கிறது என்று மோடி அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை மாணவர்களோ ஆசிரியர்களோ நடத்தி இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி எப்படியுமே 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது என்ற அடிப்படையில் இதை எப்படியுமே வந்து பேசுவதாக தான் இருந்தேன். நேற்றைக்கு அமைச்சர் விஸ்வநாதன் பேசினதுனால இப்போ நம்ம வந்து உடனே பேச வேண்டியதாக இருக்குது. சமீபத்திய ஃப்ரண்ட் லைன் ஆங்கில இதழில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழு அறிக்கை, ஒரு 3 கொண்ட கமிட்டி வந்து நியமிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் ஆட்சியின் கீழே ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, அதுக்கப்புறம் நாகநாதன் அவர்கள் 3 பேரும் இணைந்த ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய அறிக்கையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த முதல் பகுதியில் கல்வி என்ற இடத்துல மாநில உரிமை எப்படியெல்லாம் பறிக்கப்படுகிறது என்று ஒரு சாப்டர் இருக்குது. அந்த குறிப்பிட்ட அறிக்கையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் ஒரு சாப்டர் எப்படி சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் என்று. இந்த குழு என்பது மாநில உரிமை பற்றி அமைக்கப்பட்ட 4வது குழுன்னு சொல்லலாம். முதல்ல கலைஞர் ஆட்சியின் கீழே 70களில் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு, அதுக்கு பிறகு சர்க்காரியா குழு,
அதுக்கு பிறகு பூஞ்சி குழு, இது 4ஆவதாக அமைக்கப்பட்டிருக்கிற குழு. அவர் அந்த குழுவின் அங்கத்தினரான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி ஃப்ரண்ட் லைனில் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையினுடைய தலைப்பு வந்து யூஜிசி ரூல்ஸ் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஃபெடரலிசம் அட் ஸ்டேக், கூட்டாட்சி தத்துவம் என்பது வந்து இப்போ ஒரு இக்கட்டில் நெருக்கடியில் இருக்கிறது என்பதுதான் வந்து தலைப்பு. அவர் எழுப்புகின்ற கேள்வி, பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய விதிகள் ஒரு மாநில சட்டமன்றம் இயற்றிய பல்கலைக்கழக சட்டத்திற்கு மேல் மேலாண்மை செலுத்த முடியுமா என்பதைத்தான் வந்து அவர் எழுப்பியிருக்கிறார். குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய விவரங்களுக்கு மேலே அதனை விளக்கி அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார். இந்த ஃப்ரண்ட்லைன் கட்டுரை ஏன் முக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, இது இந்த பிரச்சனை என்ன, இதில் அரசமைப்பு சட்டத்தின் ரீதியில் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இது தொடர்பாக வந்துள்ள நீதிமன்ற தீர்ப்புகள் எப்படி முரண்பட்டவையாக இருக்கின்றன, இதில் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் தொகுத்து அந்த கட்டுரை வழங்கியிருக்கிறது. அதை யாராவது தமிழாக்கம் செய்து முக்கியமாக பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். என்ன நடக்குது கல்வித்துறையில் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யாராவது செஞ்சாக்க அது நல்லாயிருக்கும். இப்போது இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது 2018 மோடி அரசாங்கம் இந்த யூஜிசி ரூல்ஸில் ஒரு சேர்க்கையை கொண்டு வருது. அது வந்து 7(3). அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு ஏற்கனவே ஒரு முறை இருக்குது. அது என்ன முறை? அதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி, தேடுதல் குழுன்னு சொல்லலாம். அதை 3 பேர் கொண்ட குழுவை அமைப்பாங்க. யார் அந்த 3 பேர்? அதில் ஒருத்தரை மாநில அரசு நியமிக்கும், இன்னொருத்தரை பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் நியமிக்கும், இன்னொருத்தரை பல்கலைக்கழகங்களின் வேந்தர் எக்ஸ் அஃபிஷியோ வேந்தர் என்ற முறையில் இருக்கக்கூடிய ஆளுநர், அவர் ஒருத்தரை நாமினேட் பண்ணுவார். இந்த 3 பேரில் பெரும்பான்மை சொல்லக்கூடிய ஒரு நபர் துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது ஏற்கனவே இருந்தது. யூஜிசியில் மோடி அரசு கொண்டு வந்த இந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எங்கால ஒருத்தரையும் சேர்க்கணும், பல்கலைக்கழக மானிய குழுவிலிருந்து நாங்கள் ஒருத்தரை போடுவோம், அதையும் இதில் சேர்த்துக்கணும் என்று மோடி அரசு கூறுகிறது. இந்த பிரச்சனை 2018 பல வழக்குகள், இதுக்கு முன்னால் யூபிஏ அரசே இதை ஒரு முறை கொண்டு வந்து அதற்கு எதிர்ப்பு காட்டப்பட்டதனால் 2013 அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. அது இப்படி சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய, ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் பிஜேபிக்கு வழிகாட்டி காங்கிரஸ் தான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த டிஎன்ஏ இருக்கிறதுனால தான் இன்னைக்கு விஸ்வநாதன் அப்படி பேசுகிறாரு. இவங்கெல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியெல்லாம். அதனால் இது முதல்ல கொண்டு வந்து முறியடிக்கப்பட்டது. 2018 அதை தூசி தட்டி எடுத்து மோடி அரசு திரும்ப வந்து இதை கொண்டு வருது. இப்போது இப்படி ஒரு மாநில அரசு இயற்றிய சட்டத்திற்கு மேல் யூஜிசியினுடைய ஒரு விதிமுறை, ஒரு மேலாண்மை செலுத்த முடியுமா? ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல கான்ஸ்டியூஷன் அதிக வல்லமை பெற்றது. அதுக்கு கீழே அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இயற்றுகின்ற சட்டங்கள், அதுக்கு அடுத்த நிலையில் அதிகாரம் பெற்றது. 3வது நிலை என்ன அப்படின்னாக்கா, அந்த சட்டத்தின்படி இயற்றப்படுகின்ற விதிகள், அது இந்த சட்டம் என்பதை விட தகுதியில் 3வது இடத்துல அது இருக்குது. இந்த ஆர்டரில் தான் இது இருக்குது. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் அது ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழக மானிய குழுவாக இருந்தாலும் அது விதிமுறை தான், அது சட்டம் அல்ல, விதிமுறை தான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அது வந்து மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை விட அந்த விதிமுறை எப்படி அதிக வலிமை உள்ளதாக இருக்கும் என்பதுதான் வந்து கேள்வி. இது வந்து இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கை ஞாபகப்படுத்து இல்லையா? நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில்டா அப்படிம்பாரு, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்ன்னேம் பண்ணல. அந்த மாதிரி இருக்குது. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலை விட 7ஆம் கிளாஸ் பாஸ் பெருசு என்று பேசுகின்ற வாதம் எப்படி கேலிக்குரியதோ அப்படி கேலிக்குரியது தான் ஒரு சட்டமன்றம் இயற்றிய சட்டத்தை விட யூஜிசியில் இருக்கிற ஒரு சேர்மன் 10 உறுப்பினர்கள் அவங்க சேர்ந்து ஒரு விதிமுறையில் ஒரு திருத்தம் பண்ணாக்கா அது 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் இயற்றிய சட்டத்தை விட மேலாண்மை பெற்றது என்று கூறுவது அப்படி கிடையாது என்பதைத்தான் இந்த கட்டுரையில் அவர் நிறுவறார். முதல் பாயிண்ட்டு,
அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? இது இந்த சட்டத்தெல்லாம் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. உயர்நீதிமன்றம் அதில் எப்படி தீர்ப்பு சொல்லப்போகுது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி சொல்லப்போகின்ற தீர்ப்பு சரியா தப்பா, எப்படி மாநில உரிமையை பறிப்பதற்கு கொல்லைப்புறமா, ஜன்னல் வழியா, வாசல் புறமா, எல்லா வழிகளிலும் இந்த மோடி அரசு முயற்சிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய, உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், இவங்க எல்லாரும் இதை நம்ம தெரிந்து கொள்ள, பொதுமக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அதனுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி எது சரி? யுஜிசி சொல்வது சரியா? தமிழ்நாடு அரசு இயற்றியுள்ள சட்டம் சரியா? இப்போ அரசமைப்பு சட்டத்தில் ஒரு ஆர்டிகிள் இருக்குது. ஆர்டிகிள் 254 254 சப்செக்ஷன் 1. அது என்ன சொல்லுதுன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி ஒன்றிய அரசும் ஒரு சட்டம் போடுது, மாநில அரசும் ஒரு சட்டம் போடுது. இதில் இந்த 2 சட்டத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதா வச்சுக்குவோம். இதில் எது மேலாண்மை வகிக்கும்? நாடாளுமன்றம் இயற்றிய சட்டமா அல்லது இந்த சட்டமன்றம் இயற்றிய சட்டமா என்ற கேள்வி அந்த 254(1) என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரிவின் கீழ் வரக்கூடியதில் ஒன்றிய அரசின் சட்டங்கள் தான் செல்லும்னு சொல்லுது. அடுத்தது 254 சப்செக்ஷன் 2 என்ற அரசமைப்பு சட்டத்தில் இன்னொன்று இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மாநில சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிவிட்டால், அதன் பிறகு அந்த சப்ஜெக்டில், அந்த பொருள் மீது ஒன்றிய அரசு இயற்றுகின்ற சட்டங்கள் மாநில அரசை கட்டுப்படுத்தாது என்று அது சொல்லுகிறது. இது ரொம்ப தெளிவானது. இப்போ சட்டமன்றம் ஒரு சட்டம் இயற்றி அது குடியரசுத் தலைவருடைய அப்ரூவலை பெற்றுவிட்டால், அதற்கு பிறகு ஒன்றிய அரசு நாங்கள் அதில் வேற ஒரு சட்டம் போட்டிருக்கிறோம், அதுதான் செல்லும் என்று பேச முடியாது அப்படின்னு சொல்லுது. இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காரணத்தினால தான் மாநில அரசு இயற்றிய சட்டத்தை ஆளுநர் ரவி முடக்கி வைத்தார், ஜனாதிபதி முர்மு முடக்கி வைத்தார். ஏன்னா அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதுக்கு பிறகு யுஜிசி பேச முடியாது. அதனால தான் அப்படி கட்டையை கொடுத்து அதை நிறுத்தி வைத்தார்கள் என்பதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது, மாநிலத்துக்குரிய அதிகாரம் என்ன, ஒன்றியத்துக்குரிய அதிகாரம் என்ன என்பது ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் என்று அரசமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கிறது. அதில் என்ட்ரி 66 66 அது என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நாடாளுமன்றத்துக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரத்தை வழங்குதுன்னாக்கா, இந்த கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு பல்கலைக்கழகத்தின் பணிகளை ஒருங்கிணைப்பது, தரத்தை நிர்ணயம் செய்வது, இந்த 2 அதிகாரம்தான் ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ட்ரி 66 66 கீழே. இது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரத்தை இந்த பிரிவு 66, அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 66 ஒன்றிய அரசுக்கு வழங்கவில்லை. ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் என்ட்ரி 44 அது என்ன சொல்லுது? அது அதனுடைய அதிகாரங்களை எல்லாம் சொல்லிட்டு வருது. அந்த பட்டியலில் பல்கலைக்கழகங்களை முறைப்படுத்துகின்ற அதிகாரம் அப்படின்றது, அதன் மீது அதிகாரம், அதை ரெகுலேட் பண்ணுற அதிகாரம் என்பதை என்ட்ரி 44 குறிப்பிடவில்லை. இப்போ 2 பாயிண்ட். 66 பல்கலைக்கழகத்தின் மேலே என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது அரசமைப்பு சட்டம். அது என்ன? அது கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன், இது 2 டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், இது 2 மட்டும்தான் 66 சொல்கிறது. 44ன்றது ரெகுலேட்டரி பவரை கொடுக்கக்கூடிய, ஒன்றிய அரசுக்கு ரெகுலேட்டரி பவரை கொடுக்கக்கூடிய பிரிவு. அதுக்குள்ள பல்கலைக்கழகம் என்பது வரவில்லை. ஆக யூனியன் லிஸ்டில், ஒன்றிய பட்டியலில் இது கிளியர் ஆயிடுச்சு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது துணைவேந்தரை நியமிக்கவோ அல்லது துணைவேந்தரை முன்மொழியவோ யுஜிசிக்கு எந்த அதிகாரத்தையும் அரசமைப்பு சட்டம் வழங்கவில்லை என்பது தெளிவாகிறது. இதுக்கப்புறம் இந்த அடிப்படையில் தான் யுஜிசி ஆக்ட் என்பது இயற்றப்படுது. 1956ன்னு நினைக்கிறேன். யுஜிசி ஆக்ட்னா பல்கலைக்கழக மானிய சட்டம் இயற்றப்படுது. அந்த சட்டத்தில் துணைவேந்தரை நியமிப்பதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ணணும் அல்லது நாங்கள் தான் நியமிப்போம் என்று அந்த சட்டத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. அப்போ அந்த சட்டத்தில்
எந்த அடிப்படையும் இல்லாத ஒன்றை 2018 மோடி அரசு இந்த 7 உட்பிரிவு 3 என்ற விதியை இது வந்து உருவாக்கி இருக்கிறது. இந்த காரணத்தினாலேயே அந்த விதி செல்லத்தக்கதல்ல. ஒரு சட்டத்தின் கீழ் தான் ஒரு விதியை ஒரு லாவின் கீழே தான், ஒரு ஆக்டின் கீழே தான் ஒரு ரூலை உருவாக்க முடியும். ஆக்டில் எதுக்கு அடித்தளம் இல்லையோ அப்படி இல்லாத ஒன்றை ரூலில் உருவாக்க முடியாது என்ற அடிப்படையிலும் இது செல்லாது. இவ்வளவு சிக்கலெல்லாம் இந்த பிரச்சனை வேண்டாம். சிம்பிளாக ஒரு மேட்டர் இருக்குது. 1956 இந்த யூஜிசி ஆக்ட் கொண்டு வந்ததுலேருந்து 2018 வரைக்கும் 54 வருஷம்னு நினைக்கிறேன். 54 வருஷத்தில் இந்த பஞ்சாயத்தை யாரும் கிளப்புனதில்லை. மோடி தான் முதல் முறையாக இப்படி ஒரு பஞ்சாயத்தை கிளப்புகிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், 2017 தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடக்குது? எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி இதை ஒத்துக்கலைங்க. இதை ஒத்துக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இப்போ எடப்பாடி ஒத்துக்காததை விஜய் ஏற்றுக்கொள்ளுகிறார். எடப்பாடியை விட பெரிய அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் போன தேர்தலில் எடப்பாடியை கிண்டல் பண்ணி ஒன்று சொன்னாங்க. மேலே கேட்டு சொல்கிறேன்னு இப்படி இருக்கார் எடப்பாடி, டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறார் என்று திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் கேலி செய்தது. இப்போ விஜயை என்ன கேலி செய்கிறதுன்னு தெரியல எனக்கு. மேலே கேட்டு சொல்கிறேன்லாம் இல்லை, நெடுஞ்சாங்கடையாக விழுந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் எசமா அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க என்பது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் என்று நாம் புரிந்து கொள்ளணும். இனி இப்படி அரசமைப்பு சட்டத்தை இருக்கக்கூடிய இந்த நிலையை பற்றி இதில் நிறைய வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுகளுக்கும் போயிருக்கு. நீதிமன்றங்கள் இதில் என்ன மாதிரி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல். இந்த பிரச்சனையை பற்றி மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான மோதல் பல நீதிமன்ற வழக்குகளை போயிருக்கு. இதில் நீதிமன்றங்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு 2 விதமாக இருக்குது. சில தீர்ப்புகள் யூஜிசி ரூல் தான் மேலாண்மை வகிக்கும்னு சொல்லுது. சில தீர்ப்புகள் மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டம்தான் மேலாண்மை வகிக்கும்னு சொல்லுது. இது சொல்கிற விளக்கம்தான். இந்த முன்னால் பார்த்தா செட்டியார் குதிரை, பின்னால் பார்த்தா ராவுத்தர் குதிரைம்பாங்க. அந்த மாதிரி நீதிபதிகள் இதை வந்து குழப்பி அடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது ஒரு ஆக்ட் மக்கள் பிரதிநிதிகளால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை விட ஒரு 10 அதிகாரிகள் யூஜிசியில் உட்கார்ந்து போடுற ஒரு ரூல், அதுவும் யூஜிசி ஆக்டுக்கு முரணான ஒரு ரூல், அது எப்படி மேலாண்மை வகிக்கும் என்ற கேள்வியை கேட்டாக்கா நீதிமன்றங்கள் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு நியாயம். அது என்னன்னா, அந்த ரூல் நாடாளுமன்றத்தின் முன்னால் வைக்கப்பட்டது. அப்படி நாடாளுமன்றத்தின் முன்னால் வைக்கப்பட்டதினாலேயே அது மேலாண்மை மிக்கதாக ஆகிவிடுகிறது என்று சில தீர்ப்புகள் கூறுகின்றன. மற்ற தீர்ப்புகள் எல்லாம் அதை நிராகரித்து மக்கள் பிரதிநிதிகளால் இயற்றப்பட்ட இந்த சட்டங்கள் தான் மேலாண்மை வகிக்கும் என்று கூறுகின்றன. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தீர்ப்பு இருக்குது, கல்யாணி மதிவாணன் தீர்ப்பு. அது என்ன சொல்லுதுன்னாக்கா, யூஜிசிக்கே வந்து துணைவேந்தரை நாமினேட் பண்ணுற அதிகாரம் உண்டு என்பது ஒன்றியத்தினுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு செல்லும், மாநில பல்கலைக்கழகங்களுக்கு செல்லாது. இப்படி அது தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்படி 3 விதமாக இந்த தீர்ப்புகள் இருக்கின்றன. இந்த தீர்ப்புகளுடைய அரசமைப்பு சட்ட ரீதியாக செல்லத்தக்க தன்மை என்ன என்பதை திரு அசோக்வர்தன் செட்டி அதில் வந்து டீல் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூஜிசி ஆக்ட் என்பது அரசமைப்பு சட்டத்தின் என்ட்ரி 66க்கு கீழே வருது. மாநில அரசு பல்கலைக்கழக சட்டம் இயற்றுது இல்லையா, அது வந்து மாநில பட்டியலில் என்ட்ரி 32 and 25 ஒத்திசைவு பட்டியலில் அதில் வருது. ரெண்டுமே 2 வெவ்வேறு அடித்தளங்களில் இருப்பதால் இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதை விட அது பெரியது என்றோ இதன் மீது அது மேலாண்மை செலுத்த முடியும் என்றோ சொல்லவே முடியாது. இதுக்கு அப்படி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கம்பேரிங் ஆரஞ்சு வித் ஆப்பிள்ஸ்மாங்கல்ல, ஆப்பிளை ஆரஞ்சோடு ஒப்பிடுவதற்கு சமமானது, 2 வேற வேற என்று அது கூறுகிறது. அடுத்தது வந்து இன்னொரு ஆங்கிள் இருக்குது. ஓய்வு பெற்ற நீதிபதி A.K. ராஜன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் வாட் இட் இஸ் என்பது அந்த நூல். அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 2 பிரிவுகளை சேர்த்து இந்த பிரச்சனையை அணுகணும். அதாவது மாநில பட்டியலில் என்ட்ரி 32 அது வந்து பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக வந்து பேசுது. அடுத்தது ஒன்றிய பட்டியலில் என்ட்ரி 44 அந்த என்ட்ரி வந்து அதில் வந்து ஒன்றிய அரசின் அதிகாரத்திலிருந்து பல்கலைக்கழகங்கள் என்பதை விலக்கி இருக்கிறது.
இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று நீதிபதி ஏ.கே. ராஜன் குறிப்பிடுறார். இப்போ இந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் இன்னும் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் விரிவாக சட்ட வல்லுநர்கள் படித்தா தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா 29ஆம் தேதி தீர்ப்பை வந்து பாருங்கள். இது நம்ம எவ்வளவு பேசினாலும் இது விஷயம் என்ன என்று சொன்னால் இது ஒன்றியத்துக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான இடையிலான ஒரு போராட்டம். இது எப்படி டீலிமிட்டேஷன் என்பது ஒன்றிய அரசில் அதிகாரத்தை குவிப்பதற்கும் மாநிலத்துக்கும் இடையிலான பிரச்சனையாக இருக்குதோ, எப்படி ஆளுநருக்கு அதிகாரமா அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிகாரமா என்ற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு பெற்ற பர்திவாலா மகாதேவன் பெஞ்ச் தீர்ப்பு இந்த முரண்பாட்டை அதுக்கு வந்து எப்படி ஒரு சாதகமான தீர்ப்பை பெற்றதோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக இது இருக்கிறது. இதில் திரு அசோக்வர்தன் ஷெட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கும் போது லார்ஜர் பெஞ்ச் ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று சொல்லியிருக்குனாக்கா 2 நீதிபதிகள் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை விசாரிக்கும் போது அந்த 5 நீதிபதிகள் அமர்வு சொன்னதை மீறி பேச முடியாது. ஆனால் இந்த வழக்கில் அப்படி மீறி தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்குது. அதே பிரச்சனையை அல்லது அதை ஒத்த பிரச்சனையை வேறொரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அதை ரத்து செய்யும் விதத்தில் இதை தீர்ப்பளிக்க முடியாது. மாறாக அதை 3 நீதிபதிகள் அல்லது கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அதை மாற்றணும். இந்த முறைகள் எதுவும் கடைப்பிடிக்கப்படவில்லை. இது வந்து ஒரு ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். அந்த முறை இந்த தீர்ப்புகளை வழங்கியதில் கடைப்பிடிக்கப்படவில்லை. அதனால் இதை வந்து உச்சநீதிமன்றத்தின் அரசமைப்பு சட்ட அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படி ஒரு பெஞ்சுக்கு அனுப்பி இதில் ஃபைனலாக ஒரு தீர்வு காணணும். இதை வந்து ஏற்கனவே இருந்த அரசுகள், எல்லா மாநில அரசுகளும், தமிழ்நாட்டில் இருந்த மாநில அரசுகள் உட்பட இதை செய்ய தவறி இருக்கிறார்கள். இதை கிடப்பில் போட்டு இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க என்று அதில் தொகுத்து கூறுகிறார். இப்போ இதுக்கு மேலே ஒரு கேள்வி எழுப்புவோம். இதுக்கு பேர் இந்த பல்கலைக்கழக மானிய குழுன்னு பேர், யூஜிசி. இந்த முட்டாளுக்கு ஞானதேசிகன்னு பேர் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவில்லாதவனுக்கு ஞானதேசிகன்னு பேர் வச்ச மாதிரி மானியமே கொடுக்காத ஒரு குழுவுக்கு மானிய குழுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அதில் அந்த கட்டுரையில் அவர் கோட் பண்ணுறாரு. 2014-15 அதாவது மோடி வந்து என்ட்ரி ஆகிறாரு, அப்போ தான் பதவிக்கு வர்றாரு. அப்போது பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய தொகை 8,905 கோடி ரூபாய். 8,905 கோடி ரூபா இது மோடி வந்தபோது. இப்போ அந்த 8,905 கோடி ரூபாயிலிருந்து அன்னைக்கு அதை வந்து பணத்தை பிரிப்பாங்க. அந்த பணத்தை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி ஒன்றிய மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம், இந்த மாதிரி நிறைய மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இந்த 8,905 கோடியில் அதுதான் மேஜர் ஷேர். அதாவது ஏறத்தாழ 87 விழுக்காடு அவங்களுக்கு, 13% தான் மாநில அரசுகள் நடத்துகிற, இந்தியா பூரா நடத்துகிற பல்கலைக்கழகங்களுக்கு. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த 8,900 அல்லது 9,000 கோடியில் 1,185 கோடி தான் மாநிலங்களுக்கு. இவ்வளோ தான் 2014-15 கொடுத்தது. இன்னைக்கு 25-26 என்ன நிலைமை? அந்த 8,905 கோடி என்பது இன்னைக்கு ஒன்றிய அரசு யூஜிசிக்கு ஒதுக்குவது 3,336 கோடி, கிட்டத்தட்ட 1/3 ஆயிடுச்சு. அதிலிருந்து மாநிலங்கள் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் 15 பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்களுக்கு மொத்தம் எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து மோடி அரசு தருவது 62 கோடி ரூபா. 62 கோடி ரூபாயை வச்சு ஒரு மாநிலத்துக்கு 1 கோடி 2 கோடி தரலாம். இது வந்து மொத்த ஒதுக்கீட்டில் 2% கூட வரல. இவ்வளவு காசே கொடுக்காத ஒரு மானிய குழு, காசு கொடுக்கறத படிப்படியாக குறைத்து கொண்டு வருகின்ற ஒரு மானிய குழு, துணைவேந்தரை போடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது என்ற அதிகாரத்தை மட்டும் சேர்த்து கொள்ளுகிறது. பணம் கொடுக்க மாட்டானா, ஆனால் அதிகாரம் என்பதை அதிகரித்து கொள்வார்களாம். இதை வந்து இந்த சட்டம் இயற்றப்பட்ட 56
மாநிலங்கள் அவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது இப்படி ஒரு டேஞ்சர் இருக்குது என்று ஒரு மக்கள் பிரதிநிதி எழுப்பிய கேள்வியை அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுறாரு. யூஜிசி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்டாண்டர்டை நிர்ணயிப்போம், ஒருங்கிணைப்போம், அவ்வளோதான் செய்வோம்னு சொல்லிட்டு நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதிகாரம் செலுத்துவீங்க, சேச்சா அதெல்லாம் பண்ண மாட்டோம் என்று சட்டத்தை கொண்டு வந்த அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர் அன்றைக்கு சொல்லுகிறார். எதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களோ அதைத்தான் இன்றைக்கு செய்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு மாநிலங்கள் சட்டத்தின்படி உருவாக்கி இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் மீது என்னதான் அதிகாரம் இருக்குது? ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா உங்களுக்கு கிராண்ட் கொடுக்க மாட்டோம். என்ன கிராண்ட்டு? 1.5 கோடி 2 கோடி, இந்த கிராண்ட் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு மட்டும்தான் யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர துணைவேந்தரை இவரை போடு அவரை போடு அப்படி பண்ணு இப்படி பண்ணு என்று உத்தரவிடுவதற்கு யூஜிசிக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்பதை யூஜிசி ஆக்டில் என்ன இருக்குது என்பதிலிருந்து அவர் எடுத்து சொல்லுகிறார். இப்போ இப்படியெல்லாம் நிலைமை இருக்கும்போது இன்னைக்கு தாவேக அரசு அதனுடைய அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, யூஜிசியும் ஒரு ஆளை நாமினேட் பண்ணட்டும். இப்போ ஏற்கனவே 3 பேர், யூஜிசி ஒன்று சேர்த்தா 4, எங்களுக்கு கூடுதலாக ஒன்று இன்னொரு ஆளை சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, மொத்தம் 5 ஆச்சு. அதனால் 1 கவர்னரு 1 யூஜிசி, இது 2 ஒன்றிய அரசனுடைய ஆள், சிண்டிகேட்டு மாநில அரசு ஒரு எக்ஸ்ட்ரா 1 கேட்குறோம், இதை சேர்த்தா 3, 2 3 தானே பெருசு என்று இந்த புத்திசாலிகள் தங்களுடைய அடிமைத்தனத்தை நியாயப்படுத்துவதற்கு வாதம் புரிகிறார்கள். அது நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கவர்னர், ஃபைனலாக நீங்கள் என்ன சொன்னாலும் டிசைட் பண்ணக்கூடியவர், தீர்மானம் செய்ய போகிறவர் ஆளுநர் என்பதால் அவர்கள் சொல்பவர் தான் நியமிக்கப்படுவார்கள். அதன் விளைவாக என்ன ஆகும்னாக்கா, துணைவேந்தரை சங்கியாக போடுவாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எப்படி பண்ணாங்க? அவர் தான் இப்போ யூஜிசியினுடைய சேர்மன். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் போன்ற மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தை சங்கிகளின் கூடாரமாக மாற்றிய அந்த விசி ஜெகதீஷன் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் தான் இப்போ யூஜிசியினுடைய சேர்மன். இப்போ இவங்க நியமிக்கக்கூடிய துணைவேந்தர்கள் எல்லாம் சங்கிகளாகத்தான் இருப்பார்கள். துணைவேந்தராக சங்கி நியமனம் செய்யப்பட்டு விட்டால் அவர் நியமிக்கிற வாத்தியார்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃபு எல்லாருமே சங்கிகளாகத்தான், வலதுசாரிகளாகத்தான் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பாடத்திட்டங்களும் அந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போது யூஜிசி துணைவேந்தரை நாமினேட் பண்ணுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று போனால் அப்புறம் சிண்டிகேட் மெம்பரையும் நியமிக்கிறேன்னு சொல்லுவாங்க, செனட் மெம்பரையும் நியமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. துணைவேந்தரையே நியமிக்கலாம்னாக்கா இதையெல்லாம் நியமிக்கிறதுல என்ன இருக்குது? அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டால் அது அப்புறம் நறுக்கி நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கிற 2 ஆடு கேட்குன்ற மாதிரி அடுத்து அவர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். இது மோடி அரசாங்கம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது, பிஜேபி எதிர்ப்பு என்ற கோணத்தில் மட்டும் சொல்லப்படுவதில்லை. நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸுக்கு அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது, அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் இதிலிருந்து நாம் சொல்ல வருவது. ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ராகுல் காந்தி என்ன பேசிட்டு இருக்காரு? கடந்த சில ஆண்டுகளாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும், அவங்க பாட்டி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறாரு. அவசர நிலை காலத்தில் தான் இது ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்டது, மாநில பட்டியலிருந்து. இப்போ ஒத்திசைவு பட்டியலிருந்து அதை ஒரேடியாக ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பழையபடி மாநில பட்டியலுக்கு தந்துடுறோம். அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதை ஒன்றிய பட்டியலுக்கு மாற்றி விடுவதற்கு, சுமூகமாக மாற்றி விடுவதற்கான வேலையை அவர் பார்க்கிறார் என்பதுதான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அபாயம். இப்போ இந்த உரையினுடைய தொடக்கத்தில் நேற்று சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாதம் பற்றி நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் நினைவுபடுத்திங்க. இப்போது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை, மாணவர் நலன் பாதிக்கப்படுது, நீங்கள் மாநில நலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்க, பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு மாணவர் நலனை பலியிடுகிறீர்கள் என்பதைத்தான் தாவேக ஆதரவாளர்கள் தங்களுடைய வாதமாக முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்படியா? இதுவரைக்கும்
மாநில உரிமை என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பறிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டிருந்தாலும் இருக்கிற மாநில உரிமையை வைத்துத்தான் தமிழ்நாடு மனிதவள குறியீட்டில் கல்வியில் முன்மாதிரியான இடத்துக்கு முதல் 2 இடத்துல இருக்குது தமிழ்நாடு. இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று உயர் கல்வி கற்போர் விகிதத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. அது 50% மேலே இருக்குது. இந்தியாவில் 25% தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் வேறொரு டேட்டா பார்த்தேன். உயர்கல்வி இந்த கற்பதில் தலித் பெண்கள் மற்றும் தலித் மாணவர்கள் அவங்களுடைய விகிதம் என்பது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, வட இந்தியாவில் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் உயர்கல்வி கற்கும் விகிதத்தை விட இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது இல்லாமல் ஸ்டெம் கிராஜுவேட்ஸ், சயின்ஸு, டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இவங்களுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருக்குது. டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் அதிகம். முக்கியமாக மருத்துவத்துறையில் இந்தியாவிலேயே முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? கல்வித்துறையில் மாநிலத்துக்கு இருந்த உரிமை காரணமாகத்தான் பல விதமான திட்டங்களை வகுத்து, அது காலை உணவு திட்டத்திலிருந்து நான் முதல்வன் திட்டம் வரைக்கும் பலவிதமான திட்டங்களை நம்ம சொல்லலாம். இது எல்லாம் இந்த உரிமை இருந்ததுனால தான் அதை செய்ய முடிந்தது. அப்படி இப்போ கீழே நம்ம பிஎம் ஸ்ரீ இருந்தால் தான் பணம் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது. அடுத்தது மாநில அரசின் அரசு பள்ளிகளுக்கு மாற்றாக சிபிஎஸ்சி பள்ளிகளை அதிகப்படுத்துது. அதன் மூலம் இந்தியை திணிக்குது. அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இஷ்டம் போல அங்கீகாரம் கொடுத்து இந்தி திணிப்பை மறைமுகமாக, இந்தி திணிப்பை மட்டும் இல்லை, ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தை மறைமுகமாக தாவேக அரசு ஊக்குவித்து வருகிறது. அப்போது ஒன்று கீழே உயர்நிலை பள்ளி வரைக்கும் உள்ள கல்வியில், பள்ளி கல்வியில், அதுக்கு மேலே உயர்கல்வி அப்படின்னு போனால் உயர்கல்வி அதிகாரம் முழுவதையும் பறித்து கொள்வதற்கான இந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்படுது. அப்போ மாணவர் நலன் வேறு, மாநில நலன் வேறா? மாணவர் நலன் என்பது மாநில உரிமை இருப்பதனால தான் காப்பாற்றப்பட்டிருக்குது. இந்தியாவிலேயே இந்தி திணிப்பு இயலாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் செய்திருக்கிறோம் என்பது எப்படி சாத்தியமாச்சு? மொழி உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, மாநில உரிமைக்கான போராட்டம் இது. அதை அறுக்கிறதுக்கு தான் இப்போ வேலை பார்க்குறாங்க. இருமொழி கொள்கை என்பது இருந்ததுனால தான் இன்னைக்கு கல்வித்துறையில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அதுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமாக இது இருந்திருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் என்ன? திராவிட மாடலுக்கு மாற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடல் எது? குஜராத் மாடல். குஜராத் மாடலில் பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி எதுலேயும் அரசு கிடையாது. அப்படி அரசை இதிலிருந்து அகற்றுவது என்பதும் இதில் மிக முக்கியமான ஒரு அங்கம். இதுக்கு நிறையா நான் ஆதாரம் கொடுக்க வேண்டியதில்லை. யூஜிசி அலகேஷன் எவ்வளவுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன்ல. இப்போது 2014 மோடி வந்ததுலேருந்து 1/3 மொத்த அலகேஷன் குறைஞ்சிருச்சு. அந்த 1/3 குறைந்ததில் 98 விழுக்காடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு, 2% தான் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு. அப்போது பல்கலைக்கழகங்களுக்கு மானியத்தை நிறுத்துவதன் மூலம் ஒன்றிய அரசு என்ன சொல்ல வருகிறது? கல்வியை, உயர்கல்வியை தனியார் மயமாக்குவது தான் யூஜிசியினுடைய நோக்கம். அப்புறம் அதை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை இப்போ கூட வந்துருக்குது இந்த பிரச்சனை. நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை ஊக்குவிப்பது. அப்போ அதனுடைய விளைவு என்ன? உயர்கல்வியை பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும். இப்போ தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 50%க்கு மேலே இருக்குது என்று சொன்னால் அது இலவச கல்வி இருப்பதனால தான் சாத்தியமாக இருக்குது. அது இல்லாமல் காசு இருந்தால் தான் உயர்கல்விக்கு போக முடியும் என்ற நிலை உருவானால் அதில் தமிழ்நாடு வீழ்ச்சி அடையும். மாணவர் நலன் நேரடியாக பாதிக்கப்படும். அப்போது மாணவர் நலனையும் மாநில உரிமையையும் நேர் எதிராக நிறுத்துவது என்பதை போல பச்சை அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை. அப்போ எதுக்கு இவங்க தயார் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தால் என்னங்க செய்கிறது? சரண்டர் ஆயிட வேண்டிதான். இது பழைய விடுதலை போராட்ட வரலாறுல ஒன்று ரெக்கார்ட்லேயே இருக்குது. அது என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை தொண்டைமான் தான் கட்டபொம்மனை பிடிச்சி கொடுக்குறாரு, உங்களுக்கு தெரியும். அந்த சின்ன மருது எதிர்த்து போராடிய போது, கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடிய போது தொண்டைமான் அவனுடைய பதிவில் ஒன்று எழுதியிருக்கிறான். இந்த காட்டு நாய் சின்ன மருது எதுக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறான்?
ஒரு பிரச்சனை சுமூகமாக போயிட்டோன்னா பிரச்சனையே இல்லையே என்று தொண்டைமான் சொன்னானா. அப்படி தொண்டைமான் எட்டப்பனை போலத்தான் தாவேக்காவின் இந்த நிலையை ஆதரித்து பேசுபவர்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் இந்தியை உள்ளே விட அனுமதிக்க மாட்டோம், பிஎம் ஸ்ரீயை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னது எப்படி? எத்தனை நாளைக்கு இங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது? சரண்டர் ஆகிடுவோம், அதுதானே நல்லது என்பது எப்படி? இந்த கருத்தை அதாவது காவி அரசியலுக்கு அடிபணிந்து விடுவோம் என்ற கருத்தை பரப்புவது தான் விஜய் அரசு இன்று செய்திருக்கிறது. அவங்களுடைய கொள்கையே அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், பிஜேபி வருவதற்கு தமிழ்நாட்டு மண்ணை பதப்படுத்துகின்ற வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நான் மாநில பட்டியலிருந்து கல்வியை எடுப்பது அல்லது யூஜிசியின் அதிகாரத்துக்கு போவது, இதுக்கு இன்னொரு பரிமாணம் இருக்குது. அது கல்வியை காவிமயமாக்குவது. இப்போ கர்நாடகாவில் சித்தராமையா அரசு இருக்குது. இப்போ யூஜிசி சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. பாடத்திட்டத்தில் இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டம் அதை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெரிய பட்டியல், ஒரு 18 கோர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியன் நாலெட்ஜ் சிஸ்டத்துக்கு. அதாவது இந்த மண்ணிலிருந்து உருவான அறிவு பாரம்பரியமாக, அந்த அறிவு பாரம்பரியம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். உயர்கல்வியில் வேதம், அப்புறம் ராமாயணம், அப்புறம் மகாபாரதம், பஞ்சாங்கம், லக்னம், இதெல்லாம் அதில் இருக்குது. இதுக்கு மேலே ஃபிலசாபிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எத்திக்ஸ், அதாவது அற விழுமியங்கள், அற கோட்பாடுகள், அவற்றின் தத்துவ அடிப்படைகள் அப்படின்னு ஒரு கோர்ஸு. அது எதிலிருந்து? வேதம், உபநிடதம், பகவத்கீதை, புராணம், ராமாயணம், மகாபாரதம் மற்றும் அத்தகைய இலக்கியங்கள். இது ஒரு கோர்ஸ். இப்போ விஜய் அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 5 பேர்லேருந்து தேர்ந்தெடுப்போன்றது வந்தால் இதெல்லாம் பாடத்திட்டமாக வரும். எங்கள் கொள்கை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு எழுதி போட்டுக்கிட்டு வேதம், இதிகாசம், மனுஸ்மிருதி, புராணம், கீதை இதெல்லாம் பாடத்திட்டமாக கொண்டு வருவது என்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை. அப்புறம் வரலாற்று ஆய்வில் விடுதலை போராட்டத்தில் சாவர்கரின் பங்கு, தீனதயாள் உபாத்யாயின் பங்கு, சாவர்கரின் பங்கு என்னன்னு தெரியும். இந்த காமெடியெல்லாம் அதில் இருக்குது. அப்போ இத்தகைய பாடத்திட்டத்தை எல்லாம் ஆட்சேபனையின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இவ்வளவு அபாயங்கள் இதில் இருக்குது. இன்னும் நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு விவாதத்தில் ஒன்று இருக்குது. மொத்தமாக கல்வியை கார்ப்பரேட் மயமாக்குவது, காவி மயமாக்குவது என்ற நோக்கத்துக்காக ஒரு திட்டத்தை மோடி அரசு முன்மொழிந்திருக்கு, ஒரு மசோதாவை. அதுக்கு பேர் விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு பேர். அது வந்துருச்சுன்னா சுத்தமாக ஜோலி முடிஞ்சிடும். அதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் பேசி வருகிறார்கள். அது வந்துச்சுன்னா இது ரெண்டும் முழுமையாக நிறைவேறிவிடும். அதை நோக்கி செல்லுகின்ற முதல் படியாகத்தான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தங்களுடைய கையாட்களாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. இப்போ இதை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம்? நியாயமாக இப்போ மேகேதாட்டுக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் சேர்ந்து போடணும், ஒரே குரலில் சொல்லணும் அப்படின்னு பேசணும். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எல்லா எதிர்க்கட்சிகளும் இணைந்து குரல் கொடுத்தார்கள். அப்படி தமிழ்நாடு ஒரு மனிதனாக எழுந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்படி தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். எடப்பாடி அரசே ஒத்துக்கலை இதை. அப்படி எடப்பாடி அரசே ஒத்துக்கொள்ளாத, இதுவரையில் தமிழ்நாடு ஒத்த கருத்தில் இருந்த ஒரு விஷயத்தில் இந்த பிஜேபி அரசுக்கு அடிமையாக வேறொரு லைனை தாவேகா அரசு எடுக்கிறது என்ற அபாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இதை உறக்க சொல்லணும். இதை திசை திருப்புவதற்குத்தான் பாசிசமா பாயசமான்னு பேசின மாதிரி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு மாணவர் உரிமையை பலியிடுவதா என்று இந்த பிரச்சனையை அவர்கள் திசை திருப்புகிறார்கள். இதை மாணவர்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம என்ன செய்யறது? மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வாத்தியார்கள் முதல்ல அதை பேசணும். பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களுக்கு இது தெரியுமா? பல இடத்துல கன்சாலிடேட்டட் பேல கான்ட்ராக்ட் ஆசிரியர்கள் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே ஊதியம் வாங்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இதை பற்றி கவலைப்படுகிறார்களா? அல்லது அற்றை கூலிகளாக இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் அவங்க இதை பற்றி கவலைப்படுறாங்களா என்பது முதல் கேள்வி. அவங்க இதை பற்றி கவலைப்படாது எனக்கு அதிர்ச்சி அளிக்குது. இப்போ நான் கல்லூரி வாசப்படியை மிதித்ததில்லை. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஒரு
அகடமிக் இல்லை. இதையெல்லாம் மக்கள் நலன், மாநில நலன் என்பதில் அக்கறை கொண்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், அதனால் வாழக்கூடியவர்கள் நீங்கள். இப்போ எதிர்காலத்தின் சிற்பிகளாக மாணவர்களை உருவாக்குகிறவர்கள் நீங்கள். நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தேன், மியூட்டா என்ற ஒரு சங்கம் தாவேக்காவின் இந்த அரசின் நிலையை ஆதரித்திருப்பதாக அதில் இருக்குது. இன்னொரு சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதை ஆதரித்து எப்படி பேச முடியும் என்று எனக்கு புரியலை. அப்போ ஆதரிக்கிறார்கள் என்றால் அதுக்குள்ள போதுமான அளவு சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இது வாத்தியார்களை பற்றி. மாணவர்களை பற்றி என்ன? மாணவர் சங்கங்கள் வேண்டாம், மாணவர் தேர்தல் வேண்டாம் என்பது இதுவரைக்கும் திமுக, அண்ணா திமுக 2 பேருடைய கொள்கையாகவும் இருந்திருக்குது. இதனால மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தணும், படிக்கும்போது அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பதை ஒரு பெரிய தத்துவம் போல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை போல முட்டாள்தனம் இல்லை. இனிமேலாவது தங்களுடைய நிலைப்பாட்டை திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் ஏபிவிபி போன்ற அமைப்பு இருக்குது, அல்லது இங்கே எஸ்எஃப்ஐ இருக்குது, ஏஎஸ்எஃப் இருக்குது, டெல்லி போன்ற இடங்களில் ஐசா என்ற அமைப்பு, இதெல்லாம் இடதுசாரி அமைப்புகள். தமிழ்நாட்டில் மாணவர் சங்கங்களை அனுமதிக்க வேண்டும். மாணவர் சங்கத்தை அனுமதிச்சா அதில் 10 பேரோ 100 பேரோ நான் விஜய் ரசிகர் தாவேகா சங்கம் வரட்டும், என்ன என்பதை விவாதிப்போம், போராடுவோம். மாணவர்களை அரசியல் படுத்த வேண்டிய அவசரமான காலத்தில் இருக்கிறோம். அப்படி அரசியல் படுத்த தவறியதனால்தான் அவங்க விஜய்க்கு அரசியல் அற்ற ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ரசிகர் மன்ற அரசியலுக்குள்ள அவங்க விழுந்திருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் மாணவர்களாகிய நம்முடைய எதிர்கால சந்ததிகளை பாதிக்கின்ற பிரச்சனை. இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவர்களுக்கு புரிய வைத்து அவர்கள் போராடாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரிக்கப்பட இருக்குது. அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரும் என்று சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் முரண்பாடாக இருக்குது. ஆனால் இதில் நமக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றால் அதுக்கு 2 விஷயம் நம்ம செய்யணும். எப்படி டீலிமிட்டேஷனில் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தார்களோ அதுபோல எதிர்க்கட்சி மாநிலங்கள், தென் மாநிலங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த யூஜிசியின் அதிகார திணிப்புக்கு எதிராக ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும். தமிழ்நாடு மட்டும் பேசி பயனில்லை, கூட கேரளா பேசுது. எல்லோரும் ஒன்றிணைந்து குரல் எழுப்பணும், நம்பர் 1. 2வது, நாடு தழுவிய அளவில் இதற்கு எதிரான ஒரு மாணவர் போராட்டத்தை கட்டியமைக்கணும். மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு செல்ல வேண்டும். மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து போராடுவது காலத்தின் கட்டாயம். 2001 தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் நடந்தது. மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து போராடினார்கள். அன்னைக்கு இந்த கல்லூரிகளை தனியார் மயமாக்குவதற்கு ஒரு முயற்சியை ஜெயலலிதா அரசு மேற்கொண்ட போது அப்படி ஒரு போராட்டம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு போராட்டம் இன்றைய தேவை. அப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போல மொத்த சமூகமும் எழுந்து நின்று போராடினால் மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அதன் விளைவு என்பது தமிழ்நாடு காவி மயமாவதாக இருக்கும். அதை தடுத்து நிறுத்துவது நம் அனைவரின் கடமை. இப்படி 5 பேரை கொண்டு வரேன், அதில் நம்ம தான் மெஜாரிட்டி, நமக்கு எதுக்குங்க வம்பு, காசு வர மாட்டேங்குது, நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போம் என்ற வார்த்தை பித்தலாட்டங்களில் இந்த அரசாங்கம் ஈடுபடுகிறது. விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள், விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களுக்கு சொல்கிறேன், விஜய்க்கு மோடி அரசை எதிர்க்க பயமா இருக்கலாம். அவருக்கு கீழே பல இடி வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களுக்கு மோடி அரசை எதிர்ப்பதற்கு பயமா இருக்கலாம். மாணவர்களாகிய உங்களுக்கு, ஆசிரியர்களாகிய உங்களுக்கு அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. முதலில் இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள், வீதியில் இறங்கி போராடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தாவேகா அரசை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், உங்களுக்கு என்னுடைய கேள்வி, இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா மக்களுக்கு பச்சை துரோகம் இழைக்கிறீர்கள். அது எதற்காக என்பதற்கு பதில் சொல்லணும். இந்த சிபிஐ சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்வி, கேரளாவில் ஒரு நிலை, தமிழ்நாட்டில் ஒரு நிலையா? இல்லை எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று தெரிவித்து விட்டோம் என்று சொல்லி நடப்பது நடக்கட்டும் என்று விடப்போகிறீர்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்க, அதுக்காகத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னீர்களே. குடியரசுத் தலைவர் ஆட்சி இல்லாமலேயே
கல்வி காவிமயம் அமலாகப் போகிறது. அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீர்களா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப 2ல் 1 முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது. அப்படியே இப்படியும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைப்பதற்கோ மழுப்புவதற்கோ இடமில்லை. 2ல் 1 நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு இந்த முயற்சிக்கு எதிராக களத்தில் இறங்கி போராட வேண்டும். நன்றி.